நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போகின்ற புத்தகம் புத்துயிர்ப்பு. இதை பற்றி சோவியத் இலக்கிய தொடர் வரிசை என்ற இதை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் கன்னியாகுமரி மாவட்ட நடத்தி கொண்டிருக்கிறது. அதில் நேற்று திரு சொக்கலிங்கம் அண்ணாச்சி அவர்கள் புத்துயிர்ப்பு நாவலை பற்றியான தன்னுடைய ஒரு நீண்ட உரையை நிகழ்த்தினார். ஒரு அரை மணிக்கூர் வரை அந்த உரை இருந்தது. அதில் கிராம்சியிலிருந்தே அந்த உரையை அவர் தொடங்கினார். இத்தாலிய நீதிமன்றம் 21 வருடம் கிராம்சியுடைய சிந்தனையை நிறுத்தி வைக்க சொன்னதை அவர் அதில் பதிவு செய்தார். சிறையில் இருக்கும்போதே இந்த குடிமை சமூகம் சார்ந்த அந்த நூலை எழுதுவதற்கு அவர் பல முயற்சிகளை ரகசியமாக செய்து அந்த குறிப்புகள் சோவியத் ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டது. அது 1952 வரை பூட்டி வைத்ததாக, அதை பற்றியான சரியான புரிதல்கள் இல்லாமல் பூட்டி வைத்ததாகவும் ஒரு தகவலை சொன்னார். டால்ஸ்டாய் என்ற ஒரு மாபெரும் எழுத்தாளர், மகா ஆளுமை, அவரை பற்றி சொல்லும்போது வெறுமனே உலகத்தில் ஒரு நாவல் எழுதுவதற்கு அவர்களுடைய சுய காரணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த நாவல் எழுதுவதற்கு கிறிஸ்தவத்தில் ஒரு பிரிவு மக்களுக்காக, அவர்களுடைய பயணத்திற்காக ஒரு நாவலை எழுதுவது இதுதான் உலகத்திலே முதல் முறையாக இருக்கும். அதன் பிறகும் அந்த மாதிரி ஒரு சூழல் எங்குமே நடந்ததில்லை. இந்த பிரிவினர் எப்படி என்றால், அவர்கள் வரி கட்டுவது கிடையாது, சாலைகளை விரும்புவது கிடையாது, மண் வீடுகளில் தான் வாழ்வார்கள். பெரிய தேவைகள் அவர்களுக்கு இல்லை. இராணுவத்தில் முக்கியமாக சேரமாட்டார்கள். அதுதான் மிக முக்கியமாக ஜார் மன்னரை சிக்கலுக்குள்ளாக்கியது என்று அண்ணாச்சி அவர்கள் சொன்னார். அப்போ இராணுவத்தில் சேராமல் இங்கே ஒரு குடிமகனாக வாழ முடியாது என்ற ஒரு சூழல் அவர்களுக்கு நெருக்கடியாக உருவாகிறது. இதிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும், அதாவது ரஷ்ய நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும். ரஷ்ய அரசாங்கத்திடமிருந்து ஒரு ரூபிள் காசு கூட இவர்களுடைய வெளியேற்றத்திற்கு கொடுக்கப்பட மாட்டாது. அப்போ டால்ஸ்டாய் நீண்ட காலமாக எழுதி பாதியில் நிறுத்தி வைத்திருந்த புத்துயிர்ப்பு என்ற நாவலை இவர்களுடைய பயணத்திற்காக எழுதுகிறார். ஏற்கனவே அவருடைய நிலங்கள் விவசாயிகளுக்காக அவர் கொடுப்பதாக சொல்லிவிட்டார். அவருடைய ஆப்பிள் தோட்டத்தில் பயணித்தாலே 2.5 மணிக்கூர் ஆகும் என்ற ஒரு தகவலை சொன்னார். அதேபோல் அவருடைய நூல்களை அது ஒரு எழுத்தாளனுக்கு சொந்தமில்லை, அறம் சார்ந்த விஷயம், அது யார் வேண்டுமென்றாலும் பதிப்பித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு நிலைக்கும் அவர் போய்விட்டார். அப்போ இவர்கள் செல்வதற்கான பணம் தேவைப்படுகிறது. அப்போதுதான் இந்த நாவல் எழுதுகிறார். குற்றம் சார்ந்த ஒரு நாவல். அந்த குற்றத்தை இருந்து விடுபடுதல் போன்ற தன்மையிலான ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு நாவல். அந்த நாவலை ஒரே நேரத்தில் ஜெர்மனி, பிரெஞ்சு, அமெரிக்கா, ஆங்கிலம் போன்ற நாடுகளிலும் மொழிகளிலும் வெளியிடுவதற்கு அவர் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுகிறார். ஜெர்மனியில் இத்தாலியில் ஏதோ ஒன்றில் அவர் 2 கையெழுத்தை போட்டு விடுகிறார். அது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து டால்ஸ்டாய் அந்த பிரிவினருக்கு உதவி செய்கிறார் என்ற செய்தி அரசாங்கத்திற்கு கிடைக்கும்போது அவரை ஒன்றும் அவர்களால் செய்ய முடியாது. அந்த வேளையில் அவருடைய நண்பர்களை எல்லாம் கைது செய்கிறார். அது இவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கிறது. என்றாலும் டால்ஸ்டாயினுடைய மகன் வழியாக அவர்கள் கனடாவுக்கு செல்வதற்கான இந்த புத்தகத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய ராயல்டி மூலமாக அவர்களை
அனுப்பி வைக்கிறார். இதை டால்ஸ்டாயினுடைய மகன் தனி ஒரு புத்தகமாக எழுதியிருப்பதாகவும் அண்ணாச்சி அவர்கள் சொன்னார்கள். மேலும் கனடாவில் இப்போதும் டால்ஸ்டாய்க்கு ஒரு அவங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல எல்லாம் சிலை இருப்பதாக ஒரு தகவலையும் சொன்னார். டால்ஸ்டாய் காந்திக்கு ஒரு ஆதர்சமாக இருந்திருக்கிறார். வின்சென்ட் சர்ச்சிலுக்கு ஒரு ஆதர்சமாக இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு உலகத் தலைவர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் இருந்தவர் தான் டால்ஸ்டாய். அதேபோல் மாற்று கல்வியையும் அவர் ரஷ்யாவில் முயற்சித்து பார்த்திருக்கிறார். ஒரு 2 மாடு கட்டிடத்தில் ஒரு மாற்று கல்வி முறையை சிந்தனையை உருவாக்கி இருக்கிறார். அது அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டது பிற்காலத்தில். இப்படி மக்களுக்காக அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பண்ணை நிலத்துக்கு சொந்தக்காரர் கடைசியில் செவஸ்தோபோ ரயில்வே ஸ்டேஷனில் இறந்து போகிறார். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் என்பதை ஏற்கனவே அவருடைய கதைகளின் வழியாகவும் அவருடைய வாழ்க்கையின் வழியாகவும் அவருடைய உதவிகள் வழியாகவும் இந்த உலகிற்கு சொல்லி சென்ற ஒரு மாபெரும் ஆளுமையின் புத்தீர்ப்பு என்ற நாவலை பற்றி மிக சிறப்பாக, நான் இதில் கதை சொல்ல வரவில்லை, ஏனென்றால் கதை விலாவரியாக சொல்ல வேண்டும். அது இப்போதைக்கு தேவையில்லை. என்ன அவர் சொல்ல வந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லிவிட்டு என்னுடைய அவருடைய நூல் பற்றி அவர் சொன்ன விவரங்களை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். மிக்க நன்றி.